ஸோ யூ see this 9,000 rupees ப்ராஃபிட் தெரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களை யாரும் வேலையவே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியே மீட்டப் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். அதாவது இந்த ஸ்கின் டோனாக இருக்கட்டும், பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னா ஜிம் தான் ஒரே ஒரு காரணம். பி வெரி மச் ஃபாஸ்ட், லைக் ரொம்ப ஸ்லோவாக ஆக்ட் பண்ணாதீங்க. டேக் ஆக்ஷன் குவிக்லி, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ நான் போன வீடியோவில் சொல்லி இந்த மாதிரியே மீட்டப் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் என் ட்ரெஸ் தைக்க வந்திருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக மீட்டப் கிட்ட போக வேண்டியதான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் இந்த மீட்டப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதனா சோஷியல் மீடியாவில் உங்கள் ப்ரெசன்ஸ் வேணும்னா ஸோ இந்த மீட்டப்புக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இப்போ நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு கரெக்டாக போக வேண்டியதான். 11:45. ஸோ 12 o'clock நம்ம அவங்க இருக்கணும். ஐம் சந்துரு, ட்ரேடர் அண்ட் யூடியூப் கிரியேட்டர். பார்த்தீங்கன்னா ஒரு 2020 ஸ்டார்ட் பண்ணேன் ட்ரேடிங். அண்ட் அதுக்கப்புறம் அதை அந்த நாலேஜை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு யூடியூப் இட்ஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தோணுச்சு. அண்ட் யா இட்ஸ் கோயிங் நவ். நீங்கள் ப்ரோ? I'm Govardhan from Ponneri. ஓகே. Preparing for NIS investment advice. ஆமாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். செல்ஃப் ஃபைனான்சிங். ஸோ அது ஸ்கேல் பண்ணுறதுக்கோசம் ஒரு சேனல் நல்லா இருக்கும். ஆமாம், ஒரு சோஷியல் பிராண்ட் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரோ? ஐம் தீபக். நான் உங்களை ஒரு 5 months ஃபாலோ பண்ணுறேன். நான் ஃபாலோ பண்ண போதே உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் எனக்கு ரோட் மேப் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறேன். இப்போ தான் 100 ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டில் ஒரு பெரியசாக அம்பையர் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆசை. சூப்பர் சூப்பர். நீங்கள் ப்ரோ? முடிச்சோடனே நான் துபாய் கிளம்பிட்டேன். ஓகே. வந்து டிசைன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ லீவ்ல வந்தேன். இப்போ திருப்பி போகலாமா வேணாமா, ஓகே, இந்த ஃபீல்ட் ஏதாவது பண்ணலாமா ஒரு மைண்ட் செட். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கான்டென்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 2 minute ரிகர்சல் மாதிரி, அதாவது January 1 பார்த்தீங்கன்னா இவங்க கான்டென்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு தெரியும்ல, லைக் ஆக்ஷன் மட்டும்தான் நம்மளுடைய அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் போயிட்டு என்ன வேலை இருக்கும்? எக்ஸாக்டாக இதை க்ரியேட் பண்ணுறது தான் ஒரு வேலை. 10 பேர் இருக்காங்க கான்டென்ட் க்ரியேட்டராக, ஓகேங்களா? இந்த 10 பேரும் இதான் பண்ணுறாங்க. நானும் அது பண்ணேன் அப்படின்னா உள்ளே தானே வருவேன். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களை யாரும் வேலையவே பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்லுவாங்க? என்ன இப்போ எனக்கு 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க கமெண்ட்டில் வந்து? கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க 4-5 பேர். நான் கோர்ஸ் விற்றுந்தேன்னா என்ன சொல்லுவாங்க? கோர்ஸ் செல்லர். அப்போது எங்கள் நேம் எங்க? இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு கோர்ஸ் இல்லை தான் நான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனாக இருக்கவே கூடாது, ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. கான்டென்ட் க்ரியேஷனில் உங்கள் பேஷனுக்காக இல்லை உங்கள் ஜேர்னியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அது ஓகே. மணி நோ. மணி பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம். மீட்டப் பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலி முடிஞ்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் அப்பையிலேருந்து சொல்கிற மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் மீட்டப் தான். லைக் இப்போ வந்தவங்க பார்த்தீங்கன்னா லைக் நெக்ஸ்ட் இயருக்கு கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரோட் மேப் இல்லாதவங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபுல்லாக கைட் பண்ணியாச்சு. மீட்டப் முடித்தோடனே ஆப்வியஸ்லி சாப்பிட்ணும்ல. ஸோ பாம் ஸ்டோர் போயிட்டுருக்கோம், நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா மெட்ரோலேருந்து இறங்கி ஏறணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் ரெஸ்டாரண்ட். ஸோ சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா போக வேண்டியதான். அண்ட் மீட்டிங் பற்றி நல்லா சொல்லிட்டேன் நான். மீட்டிங்கை தாண்டி என்ன சொல்கிறதுனா தேங்க்யூ ஃபார் திஸ் சப்போர்ட். லைக் ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சன்லைட் வச்சு எடுத்திருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் செம க்ரோத்து.
ஸோ அடுத்த இயர் அதாவது 2026 பார்த்தீங்கன்னா நம்ம நியூ மாடல் வீடியோஸ்லாம் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் நான் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கனெக்ட் ஆகிற மாதிரி நிறையா கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிப்பேன். ஸோ அந்த 2026ஓட ஸ்டார்டிங் வீடியோ சூப்பராக இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். ஒரு புது கேரக்டர் நம்ம சேனலுக்குள்ளே வர போகிறாங்க. அண்ட் இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ இது. ஸோ அதான் அண்ட் ப்ரௌடாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு என்ன சண்டே செம கூட்டமாக இருக்கு. யோ கவனிக்கே இல்லையா அவனை? ரொம்ப நாளாச்சு. ஏன் கட் பண்ணோம்? ஸோ கேஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் டே போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஒர்க் அவுட் போட போகிறோம். ஒன்று பைசப்க்கு அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரைசப்க்கு. ஸோ பைசப்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைசப் கேர்ள் போட போகிறோம். பின்னாடி வேணும் ரொம்ப. இன்கேஸ் நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு டிசிஷன் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஏன் அப்படின்னா நான் 2022 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ போடுறேன். ஸோ இந்த சேஞ்ச், அதாவது இந்த ஸ்கின் டோனாக இருக்கட்டும், பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னா ஜிம் தான் ஒரே ஒரு காரணம். ஏன்னா அப்படி சொல்லணும்னா அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டே டு டே லைஃப்பில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், உங்கள் பர்சனாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஜிம் போகிற மாதிரி ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்சம் பயமாக இருக்கலாம் இனிஷியல் டேஸில், இல்லை ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கலாம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பழகிடுவீங்க. ஸோயா அங்கே அண்ட் ரொம்ப நார்மலாகவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ரொட்டீன், டயட் ரொட்டீன் எல்லாமே யூடியூப்பில் இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். ஸோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் டே அண்ட் நவ் ஒரே நிமிஷம். How many days left for 2026? There are 9 days left until 2026. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் 9 days தான் இருக்குது 2026 ஸ்டார்ட் ஆக. அதாவது இயர் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸோ அது போல் தான் அந்த ஹோல் இயர் போகும். ஸோ அந்த ஸ்டார்டிங் டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதான் ஒரு மொமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜான்வரி நல்லா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா த ஹோல் இயர் வில் பி குட். ஓகேங்களா? அதுக்குன்னு உங்களுக்கு நல்லா போகலன்னா அந்த இயரே நல்லா போகாதுன்னு இல்லை. ஓகேங்களா? பாசிட்டிவ் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் இஸ் பாசிட்டிவ், அந்த மாதிரி திங்க் பண்ணணும். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சே சம்திங். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இந்த இயர் வாட் எவர் ஐ புட் ஆன் த யூடியூப் இஸ் ரியலி ஃபார் லேர்னிங் கண்டென்ட். ஆனால் அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் லாங் லாஸ்டிங்காக இருக்க முடியும்.
ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா புது புது கண்டென்ட் வரும். நான் சொன்ன மாதிரி லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பர் கண்டென்ட் வரும். லேர்னிங் இருக்கும், ஆனால் அது கூடவே சில விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ சொல்லலை, அதை காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் மச் லவ் அண்ட் சப்போர்ட். மீட்டப் நல்லாவே போச்சு, சூப்பராக இருந்தது ஓவரால். அண்ட் வெயிட் ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் உங்ககிட்ட ஒரு சட்டை வாங்கினான்னு சொல்லியிருந்தால, அதை காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது வரைக்கும் இந்த சட்டை வாங்கிட்டேன் நான் அந்த நிமிஷமே. ஆனால் லைக் டைம் ஆகிடுச்சு, 12 o'clock நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 12 o'clock கிட்ட கொடுத்துருந்தாங்க. நான் டைம் அங்கே வெயிட் பண்ண வைக்கக்கூடாது சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சட்டையிலே லைக் அந்த போட்டிருந்த டிஷர்ட்லேயே போயிட்டு மீட்டப் அட்டன் பண்ணிட்டேன். அண்ட் ஆப்வியஸ்லி வாட் டு சே, லைக் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா 2025 முடிஞ்சிச்சு. இதுதான் லாஸ்ட் வீடியோ, 2025ஓட லாஸ்ட் வீடியோ தான். ஸோ அண்ட் நிறைய சேஞ்சஸ் வேறு நடந்திருக்கு ஃபினான்ஷியலில். லைக் நான் ஒரு லாங் டேர்முக்கு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதில் ஒரு 50% பார்த்திங்கன்னா செல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ கேமரா, கிம்பல், அது இதுன்னு எக்கச்சக்கமாக வாங்கிட்டேன். அண்ட் நிறையா சோலோ ட்ரிப்ஸ். ஸோ we need to rebound from that. 2026 is a financially strong year. நிறையா மணி மேக் பண்ணணும், ரொம்பவே கம்மியான எக்ஸ்பென்சஸ் பண்ணணும், லைக் நிறையா இருக்குது. வெயிட். ஸோ யூ see this 9,000 rupees ப்ராஃபிட் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4,000 ப்ராஃபிட் கிடச்சி, ஓகேங்களா. நான் 4,000 ப்ராஃபிட்டில் புக் பண்ணலான்னு இருந்தேன். அப்போ கொஞ்சம் மணி நீடாக இருந்தது. ஒரு மாதம் கழித்து பார்த்தா அது ஒரு 4,000 rupees ஏறி இருக்குது. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு பர்சனலாக அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரேடிங் இஸ் நாட் ஒன்லி வே. நிறைய வேஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸ்டாக் மார்க்கெட்டை தாண்டி நிறைய வேஸ் இருக்குது மணி மேக் பண்ண. ஒரு விஷயத்தை நம்ம லாங் டேர்ம் நல்ல விஷயத்தை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்னு தோணுது. 2025 நான் உங்களுக்கு ஒரு டேக் அவேவா இல்லை என்னுடைய பர்சனல் அட்வைஸாக என்ன சொல்லுவேன்னா, பி வெரி மச் ஃபாஸ்ட். லைக் ரொம்ப ஸ்லோவாக ஆக்ட் பண்ணாதீங்க, டேக் ஆக்ஷன் குவிக்லி. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப 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 கால்குலேட்டடாக எல்லா ரிஸ்க்கும் எடுங்க. லைக் ஜஸ்ட் டேக் த ரிஸ்க் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கால்குலேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் பண்ணுங்கள். பிகாஸ் டைம் இஸ் கோயிங். லைக் இப்போ பாருங்களேன், ஒரு 4 seconds போயிடுச்சு. யூ கான் பை தட். ஸோ ப்ளீஸ் டூ சம்திங் லைக் யூ கேன் ஆக்சுவலி லெவரேஜ் இட். லெவரேஜ்னா என்னன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் இயர்லாம் சொல்கிறேன். பட் யூ நீட் டு டூ சம்திங். 2026 இஸ் அவர் பிரைம் இயர். நான் சொன்ன மாதிரியே 2025 நீங்கள் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் வந்துட்டீங்க. ஆனால் எதுவுமே பண்ணல இந்த வருஷம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல, எங்கேயும் போகல. ஸோ 2026 நல்லா பண்ணுங்கள். எப்படியெல்லாம் பண்ணணும், லைக் ஒரு ரொட்டீன் எப்படி ஃபிட் பண்ணணும், அண்ட் அதுக்கப்புறம் எப்படி க்ரோ ஆகணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 2024 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதுனது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எழுதியிருக்க மாட்டேன். லைக் எனக்கு நான் ஒரு சேலஞ்சே தந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் ட்ரேடிங் மட்டும்தான் ஃபோக்கஸ்டானேன். ஸோ ட்ரேட் மட்டும் பண்ணணும்னு சொல்லி டாப்பில் எழுதிட்டேன். ஸோ அதனால நான் ட்ரேடிங்கில் நல்லா கற்றுக்கிட்டேன் இந்த வருஷம் 2024. இது இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அந்த 2024 லாஸ்ட்டில் நான் ரீவிசிட் பண்ணும்போது ஒரு விஷயம் எழுதியிருப்பேன். இங்கே பாருங்கள், Chandru year. I am happy you did all the things good, keep pushing. And once again 2025 is our prime year. See you in 2025 December 30. இன்னைக்கு டேட் என்ன? December 23. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு. ஐ நோ, இங்கே பாருங்கள், ஐ நோ யூ மேட் இட். எப்போ லாஸ்ட் எடிட் பண்ணது இது? ஒரு வருஷம் முன்னாடி. அதாவது ஒரு வருஷம் முன்னாடி நான் கன்ஃபார்மாக வின் பண்ணுவேன்னு சொல்லி எழுதிட்டேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஆரன் அடிச்சுது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், 2025 வின் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அந்த ஆரன் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சரோட சைன். அதாவது நான் ஆக்சுவலி 2025 என்னால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் முன்னாடி 2026 கன்ஃபார்மாக வின் பண்ண போகிறேன். கரெக்டாக அடுத்த வருஷம் இந்த கிளிப்பை, அதாவது இப்போ உள்ள கிளிப்பை ஆட் பண்ணுவேன். சந்துரு, ஐ நோ
2026 டிசம்பரில் நீ இந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நீ 1 lakh + சப்ஸ்கிரைபர் ஹிட் பண்ணியிருப்ப, உன்னுடைய பெஸ்ட்டு பாடி கண்டிஷன் அச்சீவ் பண்ணியிருப்ப, உன்னுடைய மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், ஃபினான்ஷியல் ஹெல்த் எல்லாமே சூப்பராக இருக்கும். You are going to get lots of miracles and good positive energy in 2026. Bye.